ட்ரம்ப் கடுப்பேத்தின இஸ்ரேல். முறிந்தது ஒப்பந்தம். இஸ்ரேல் மீது கொதித்த ட்ரம்ப். அமெரிக்காவுடனான 60 நாள் பேச்சுவார்த்தையை ஈரான் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்குது. தென் லெபனான்ல இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதால ஒப்பந்தத்துடைய முதல் விதியே மீறப்பட்டதா ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு. இதனால ஜெனீவாவில் நடைபெற இருந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலுடைய நடவடிக்கை அமெரிக்கா ஈரான் அமைதி முயற்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் இந்த திடீர் திருப்பம் அப்படிங்கிறத பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவுடன் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய முதல் விதியை இஸ்ரேல் மீறினதா குற்றம் சாட்டின ஈரான் அமெரிக்காவுடனான 60 நாள் பேச்சுவார்த்தையை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்குது. தென் லெபனான்ல இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதே இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான 24 மணி நேரத்துக்குள்ள ஈரான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு. இன்னைக்கு ஜெனீவாவில் 2 நாட்டு தலைவர்களும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில ஈரானுடைய இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஈரான் அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு முறையில கையெழுத்தான சில மணி நேரங்களுக்குள்ள ட்ரம்புடைய உத்தரவை மீறி இஸ்ரேல் தென் லெபனான்ல தாக்குதல்களை தொடர்ந்ததா ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு. இதையடுத்து அமெரிக்காவுடனான 60 நாள் பேச்சுவார்த்தையை ஈரான் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கு. இந்த போர்ல ஈரானுக்கு லெபனான் நாட்டுடைய ஹிஸ்புல்லா அமைப்பு ஆதரவு கொடுத்தது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் ஆதரவு கொடுத்தது. இந்த நிலையில ட்ரம்புடைய பேச்சையும் மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால அமெரிக்க தரப்பு ஒப்பந்தத்தின் விதியை மீறதா ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த விதிமீறலால ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு சுவிட்சர்லாந்துக்கு புறப்படுவதற்கான பணிகளை மேற்கொண்டிருந்த நிலையில முழு பயணமும் ரத்து செய்யப்பட்டுச்சு. வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் நடக்க இருந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளும் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஈரான் தன்னுடைய கடமைகளை ஒருதலை பட்சமாக நிறைவேற்றாது அப்படின்னும் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டு அமெரிக்க ஒப்பந்தத்தின்படி முதல் விதியை நடைமுறையில கடைபிடிக்கிறத உறுதி செய்யற வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் தொடராது அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்கு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தன்னிச்சையா செயல்படுறார் அப்படின்னு அமெரிக்கா சொல்றத ஈரான் நிராகரிச்சிருக்கு. இது ட்ரம்புடைய நாடகம் அப்படின்னு ஈரான் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கு. 60 நாள் பேச்சுவார்த்தை நிறுத்தத்திற்கு முன்னாடியே இஸ்ரேல் தாக்குதலை விமர்சனம் செய்யும் வகையில அமெரிக்கா கிட்ட ஈரான் பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்வது, ஹார்முஸ் ஜலசந்தியில முழு முற்றுகையை மறுபடியும் கொண்டு வர்றது மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலமா பதிலடி கொடுக்கிறது உள்ளிட்ட எச்சரிக்கைகளை விடுத்திருந்துச்சு. இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரதால போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தையை ஈரான் மொத்தமா நிறுத்தி இருக்கு. இஸ்ரேல் செய்யக்கூடிய காரியம் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான புதிய அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்கு முன்னாடியே மிக பெரும் இடையூறா மாறியிருக்கு. லெபனான்ல இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்ந்து வளைகுடா அமைதிக்கு மட்டுமில்லாம உலக எண்ணெய் வழித்தடங்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறக்கூடும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் கருதுறாங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.